ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி சமையல். இப்போ ஒரு செம சூப்பரான ப்ரெட்டில் சில்லி சிக்கன் செய்யலாங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்மளும் செய்து பார்க்கலாம். எப்படி இருக்குது, இதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ரைஸில் இருங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை வச்சு ஒரு பெட் சில்லி சூப்பராக செய்யலாங்களா? அது என்னென்னா அதாவது ஒரு ஈவினிங் ஒரு சைடிஷ்ஷாகவும் இருக்கும், ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு 6 ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒன்றை ஒரு 4ஆக கட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்படி 4ஆக கட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ இதே மாதிரி இதை பாருங்கள், இதே மாதிரி 4ஆக கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா பீஸையும் அப்படியே சேர்த்து கட் பண்ணிடலாம் நம்ம தனியாக. இப்போ பாருங்கள், 6 ஸ்லைஸையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இது இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் பட்டர் ஊற்றிக்கலாம். ஆயில் கிடையாது, பட்டரு. அப்போ இந்த பட்டர் ஊற்றிட்ட பிறகு நம்ம ப்ரெட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே மெதுவாக அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க ப்ரெட்டை. இப்போ இன்னொரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க. சீரகம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. அதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசம் போகும்போது கொஞ்சம் தக்காளி போட்டுடலாம். இப்போ இந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோவை போட்டுடலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா பச்சை வாசம் போக வதக்கியாச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே போட்டு கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் அது எண்ணெயிலே கொஞ்சம் இதாகட்டும், நல்லா கொஞ்சம் கிரேவி ஆகட்டும். இப்போ நம்ம கலருக்கோசரம் கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்கு தான் இது காரம் இருக்காது. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை தூவிடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சுங்க. வத்திடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ப்ரெட்டு, அந்த துண்டை மெதுவாக அப்படியே இதில் போட்டுடலாம். அப்படியே இதில் அப்படியே ஆட் பண்ணி விடுங்க. இப்போ ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட் சில்லி கரெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ செம சூப்பரான ப்ரெட் சில்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் அப்படியே கொஞ்சோண்டு நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு இது செம காரமும் எல்லாமே இதுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிட ஆசையாக இருக்கும். இந்த பாருங்கள், நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய வீடியோ அப்லோட் ஆகிடும். உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தென் பாய்.